ஹே ஆல், பீஃப் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீஃப் ஸ்டூ பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம்லாம் வதக்கி ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கடாய் ஹீட் ஆனதுமே அதில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி வேணால் கட் பண்ணி ஆட் பண்ணலாம், ஏன்னா நம்ம பேஸ்ட் தானே பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம இந்த பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா தக்காளி போடும் போது ஸ்டூவோட கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸ்டூ மோஸ்ட்லி நல்ல ஒயிட் கலரில் தானே இருக்கும். ஒயிட் கிரேவி தானே ஸ்டூ. இது தக்காளி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நார்மல் கிரேவியோட கலர் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் கேஷ்யூ நட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இது நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் நான் பேஸ்ட் அரைக்கும் போது ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க வதக்கும் போது. இப்போ நான் மறந்தனால இந்த பேஸ்ட்டோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பே லீவ்ஸ், பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் என்னென்ன ஸ்பைசஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயிலில் இந்த ஆயில் நல்லா குக் ஆகணும். நம்ம தக்காளி ஆட் பண்ணனால தான் இந்த ஆரஞ்சு ஷேட் வந்திருக்கு. இல்லைனா இந்த கலர் கூட வராது, ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா பீஃபை நான் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடுங்க. அந்த தண்ணியும் சேர்த்தே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க இந்த கிரேவியில். அதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் ஒரு 1/2 கிலோ பீஃப் இருக்குது. இப்போ ஒரு நல்ல கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா. நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு மெயின் தேங்காய் பால் தான். ஒரு தேங்காவோட பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் திக்காக ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காய் பால், அதுக்கப்புறம் அந்த கேஷ்யூ பேஸ்ட், இதெல்லாம் இந்த பீஃப் ஸ்டாக்கோட சேரும் போது இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது இடியாப்பம், பத்திரி, ஆப்பம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எப்போவுமே பண்ணுற யூஷுவல் கிரேவி மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கிரேவி நீங்கள் சிக்கனில் கூட பண்ணலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட பண்ணலாம்.
நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பீஃப் ஸ்டாக்கை எடுத்து வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்பத்தோடு சர்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Meet you in the next video. Until then, thanks for watching.